இன்னைக்கு என்னுடைய குட்டி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். நான் வந்து காலையில எந்திரிச்சிட்டு ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வெளியே கிளம்பிட்டேன். எதுவுமே போடாமல் போனால் ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ரீசன்ட் டைம் இந்த கீ மாய்ஸ்சரைசர் சொல்கிறாங்கள்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா வாக்கிங் தான் போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் வாக்கிங்கில் அந்த குரங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக ஓடுதோ. இதோட நிறைய குரங்குலாம் இருக்கும். ஸோ வாக்கிங் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி எல்லோ கலரில் பூ பூத்து நிறைய கிடக்கு. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரியுதா உங்களுக்கு? காட்டு பீர்க்கங்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரப்பருக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த செடி. இந்த நிறைய காய் இதேமாரி லாட் ஆஃப் காய்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே எல்லோ பூக்கள்லாம் பார்த்தா நம்ம மனதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சரி அப்படின்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் பெட்ஷீட்டை கூட மடித்து வைக்கல. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன வேலை ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முட்டைக்கோஸ் ஏதாட்டும் செய்யலாம் அன்னைக்கு அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து நான் இதில் ஒரு பாதியை கட் பண்ணி பாதி ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி அதில் எக்கு போட்டு சாப்பிடுவேன். ஸோ நம்ம ஒரு 11 போல் சாப்பிட்றதுக்கு ஏதாட்டும் வேணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கப்ப கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு, அதை வச்சு நான் டீ போட்டு குடித்தேன். இவ்வளோ தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. நான் வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுனா மார்னிங் ரொட்டீன் இப்படி இருக்கும். இந்த வாக்கிங் போகிறது வந்து இப்போ பனி அதிகமாக இருக்கிறதுனால சில நாள் தான் போவேன். வெயில் இருக்குது அப்படின்னா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். பாய்.